நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நாங்கள் மாதிரி பேசுகிறேன். இந்த வீடியோ போதில் 9th தமிழ் வேர்ல்டு புக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். கடற்பயணம் அப்படிங்கிற ஒரு உரைநடைங்க, சரிங்களா? இந்த உரைநடையில் சேர சோழ பாண்டிய நாட்டில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குது, கடற்பயணம் எப்படி அதோடைய தாக்கம் எப்படி மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம், இது எல்லாமே முதல்ல அந்த காலத்தில் முக்கிய பங்கு வகித்தது இந்த கடற்வழி பயணம், சரிங்களா? ஓகே, தமிழன் கடற்பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் என கூறியது யாருங்க? ஔவையார். யாது முறை யாவரும் கேளினாம்னா கணியன் பூங்குன்றனார் புறநானூறு, சரிங்களா? ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த முன்னீர் வழக்கம் அப்படி சொன்ன நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். சாக்கி சொல்கிறேன், 3 நீர் இருந்தால் தான் காப்பி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ தண்ணி, பால், இல்லை வேறு ஏதாவது டிக்காசம் அப்படின்னு வச்சுங்க, சரிங்களா? ஏதாவது 3 ஷார்ட்கட் அமைச்சு முன்னீர் வழக்கம்னா தொல்காப்பியம், சரிங்களா? இந்த தொல்காப்பியத்தில் பொருள் ஈட்டுதலை பற்றி சொல்லியிருக்காங்க. பொருள் ஈட்டுதலை பற்றி நம்ம பொருளை போய் ஈட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் கடமையாக இருந்துச்சு. அதில் பொருள் வாயிற் பிரிவு அது 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த பொருள் வாயிற் பிரிவு 2ஆக பிரிக்கிறாங்க. பொருள் ஈட்டுதல் பிரிவு ஒன்று தர வழியாக போயிட்டு பொருள் ஈட்டுருவாங்க. இன்னொன்று களம்னா என்னது, நீர் வழியாக 2 போயிட்டு பொருள் ஈட்டுட்டு வருவாங்க, சரிங்களா? 2 வகையாக பிரித்தாங்க, அதுதான் சொல்கிறாங்க. பொருள் வாயிற் பிரிவு 2 வகை, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு கடல் வணிகம் தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம தமிழர்கள் எங்கெங்கே போயிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மேற்கே கிரீஸு, உரோம், எகிப்து முதல் சீனம் வரை கடல் வழி வாணிக தொடர்பு கொண்டிருக்காங்க. எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனியா, சீனம் ஆகிய நாடுகள் தமிழின் பொருட்களை விரும்பி பெற்றனர். இந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தமிழ்நாட்டு பொருள்கள் விரும்பி வாங்கினவங்களாம் இவங்க எல்லாமே, சரிங்களா? எகிப்து இவங்க எல்லாமே பார்த்துங்க, நம்மளுடைய பொருள் ரொம்ப விரும்பி வாங்கியிருக்காங்க, சரிங்களா? முக்கியமாக விரும்பி ரொம்ப அந்த நம்ம ரசம் வைக்கலாம் தேவைப்பட பொருள் மாரி லவங்கம், இஞ்சி, மிளகு, ஏலம் இதெல்லாம் மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு போனது. மேற்காசிய நாடுகள் நல்ல விலைக்கு போனது எதுன்னு கேட்டால் இந்த ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு, சரிங்களா? முத்தும் பவுலும் ஆறும் அகிலம் இது முக்கியமான பொருள்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழந்தமிழர்கள் கிரேக்கர்களையும் உரோமனர்களையும் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிரேக்கர்களையும் உரோமனர்களையும் யவனர் என அழைத்தனர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த ஷார்ட்கட்டை எப்படி போட்டுனா, கி ப்ளஸ் ஊ = யானா கீனா கிரேக்கர்கள், ஊனா உரோமினியர்கள், 3 2 பற்றி சேர்த்து எப்படி சொல்கிறாங்க, யவனர்கள், சரிங்களா? ஓகே, களம் செய் கம்மியர் அப்படின்னா என்னென்னா, இது அந்த காலத்தில் கப்பல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். தமிழத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன. அதுக்கு பேர் களம் செய் கம்மியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பாடல் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதில் இல்லை இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 4 பக்கம் நீர் நிரம்பிய கழனிகள், வயல் உள்ளன. அதுக்கு நடுவில் ஒரு கோட்டை எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு ஓமையாக சொல்கிறாங்க பாருங்கள். 4 பக்கம் நீர்கள், நடுவில் வயல் எப்படி இருக்குமோ அதேமாதிரி மதிலோடு கூடிய மருதநிலை அரசனது கோட்டையின் தோற்றம் நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக புறநானூறில் குறிப்பிட்டிருக்கு. கேட்பாங்க, நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநிலை அரசனது கோட்டை, அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை சொல்லியிருக்காரு. எந்த பாடல்? புறநானூறு பாடல். ஷார்ட்கட் என்னென்னா, நடுக்கடலில் கப்பல் நின்று போச்சுன்னா புறத்தை இறங்கி தள்ள முடியாது அப்படின்னு ஆகுச்சுங்க. நடுக்கடல் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக கூறும் நூல் எதுன்னு கேட்டால் புறத்தை இறங்கி தள்ள முடியாதுன்னா புறநானூறு. நம்ம சேது ஐபிஎஸ் படத்தில் கூட கப்பலில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூப்பிட்டு போவார் கவுண்டமணி. நடுக்கடலில் எப்படி சொன்னால் சொல்லுவார், அந்த காமெடி பார்த்துருப்பீங்க. நடுக்கடலில் கப்பல் நின்றுச்சுன்னா நீங்கள் புறத்தை இறங்கி தள்ளணும் அப்படின்வாங்க. அது புறநானூறு, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் இதில் கடலை குறிக்கும் சொற்களும் ப்ளஸ் மரக்கலத்தை குறிக்கும் சொற்கள் நிறையா இருக்குது. இது நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்று ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ணுறதுக்காச்சும் நம்ம கற்றுக்கணும். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் எதுன்னு பாருங்கள். இது எல்லாமே கடலை குறிக்கும். இது மரக்கலம். மரக்கலத்துக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கடலை எந்தெந்த பேர்லாம் கடல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டா இதிலிருந்து ஒன்று தூக்கிட்டு போய் இது உள்ளே இன்சர்ட் பண்ணால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் போட்டுக்கலாம். கடலை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படி சொல்லிட்டுனா, ஷார்ட்கட்
யார் வந்து முன்னர் கேட்டு வராரோ அவங்க பாரபட்சம் பார்க்காம பவ்யமாக புணரணும். அதான் ஷார்ட்கட்டு. ஆழினா கடல்னு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. இப்போ ஷார்ட்கட் பாருங்கள். யார் வந்து முன்னர் கேட்டு வந்தாலும் வராரோன்னா வாரணம் வராரோ அவர் எப்படி என்ன பண்ணணும், பவ்யமாக பாரபட்சம் இல்லாமல், பறவைனா பாரபட்சம் இல்லாமல் புணரணும். புணரி அதான் ஷார்ட்கட்டு. மறுபடியும் சொல்கிற பாருங்க. இது ஆழினா கடல்னு எல்லாத்தையும் தெரியும். அடுத்து அதுலேருந்து பார்க்கலாம். ஆறு முன்னர் கேட்டு வராரோ அதான் வாரணம் அவங்க என்ன பண்ணணும், பவ்யமாக பாரபட்சம் பார்க்காம புணரணும். இதான் ஷார்ட்கட்டு. இப்போ இதெல்லாமே கடலை குறிக்கும் சொற்கள் ஞாபகம் வச்சிட்டாவே மீதி எல்லாமே என்னது மரக்கலத்துக்கு தமிழ் மொழி வேறு பல பேர்கள் இருக்கணும். மரக்கலத்துக்கு இதெல்லாம் மரக்கலத்துக்கு பேர். கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பற்றி, ஓடம் சரிங்களா. இதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப இவ்வளோ இருக்குது இல்லையா, இது நம்ம படிக்க தேவையில்லை. இது நீங்கள் படிச்சிட்டா கூட இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஒரு செட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இதிலிருந்து ஒன்று தூக்கி இது உள்ளே போட்டாலும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதிலிருந்து தூக்கிட்டு போய் இதை கன்ஃபியூஸ் பண்ணாலும் கரெக்டாக அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடலில் செல்லும் பெரிய கப்பல். இதெல்லாம் புக் பேக்கில் வந்து கேட்பாங்க. கடலில் செல்லும் பெரிய கப்பல் எதுன்னு கேட்டால் நாவாய் சரிங்களா. அதுமாரி அடுத்து ஒரு முக்கியமான இதில் எல்லாமே புறநானூறு, பட்டினப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு, பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சி இது 3 தாங்க அடிக்கடி வரும். நல்லா பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள். யானைகள் பாருங்கள். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைபுண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை போல அசைவது போல இது அசைந்தன. உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என கூறுவது எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை. ஷார்ட்கட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க. கப்பல் கட்டி இருக்குது, யானை அசைவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே ஷார்ட்கட்டு பட்டத்து யானை அப்படின்னு வச்சுங்க. இது எந்த நூலில் குறிப்பிட்றாங்க, பட்டினப்பாலையில் கூப்பிட்றாங்க. ஷார்ட்கட்டு பட்டத்து யானை. பட்டினப்பாலைனா பட்டத்து யானை சரிங்களா. பட்டத்து யானைன்னு சொல்லிட்டு விஷால் படம் இருக்கும், அதை வச்சுங்க. யானை அசைகிற போல் இருக்குது, கொடி அசைகிற போல் இருக்குது, கப்பல் பார்க்குறதுக்கு ஓமையாக அப்படி பாட்டு பாடுறாங்க. இதில் பட்டினப்பாலையில் பாட்டு பாடுறாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு. கரிகாலன் காற்றின் போக்கியை அறிந்து களம் செலுத்தினான் என்பதை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்பாங்க. புறநானூறு. பாருங்கள். கரிகாலன் முன்னொரு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் என்று புறநானூறு பாடல். அப்போ கரிகாலன் புறநானூறு சரிங்களா. 400 அப்படின்னு வந்தாவே என்ன வந்துடணும், புறநானூறு. இப்போ கரிகாலன் வந்து கல்லணை கட்டினான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரியும். திருச்சியில் கல்லணை கட்டினார். அந்த புறத்தை பெரிய அளவில் கரிகாலன் புறத்தை பெரிய அளவில் காற்றின் திசையிலிருந்து களம் செலுத்தி கல்லணை கட்டினா அப்படின்னு வச்சுங்க. புறத்தை கட்டினார் கரிகாலன் புறத்தை கல்லணை கட்டினார். வீட்டை உள்ள கட்டல, அகத்தில் கட்டல, புறத்தில் கட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு. எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, பார்க்காம சொல்லுவீங்க, பக்காவாக இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காவேரி பூம்பட்டினம். இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது முசிறி கொற்கை. பாருங்கள். தமிழகத்தில் சிறந்து விளங்கும் பல துறைமுகம் இருக்குன்னா அதில் முக்கியமான துறைமுகம் காவேரி பூம்பட்டினம், முசிறி கொற்கை. இதில் முசிறி அப்படிங்கிறது சேர மன்னருக்குரிய ஒரு துறைமுகம். அங்கே வந்து சுள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றில் வந்து யவனர்கள் மரக்கலங்கள், ஆற்றுத்துறைகள் கலங்கு போகும்படி வந்து நின்றன. அக்கலங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகு ஏற்றி சென்றனர். முக்கியமான கொஸ்டினுங்க பாருங்கள். யவனர்களும் கேட்பாங்க. பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகு ஏற்றி சென்றவர்கள் யார்? யவனர்கள். இந்த செய்தியை குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டால் அகநானூறு. இப்போ யவனர்கள் யார் அது? ஷார்ட்கட்டாக பாருங்கள். யார் அது? பொண்ணை கொண்டு வந்து போய் மிளகு கொண்டு போகிறான் பாடுறா. ஐயோ. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மனசுலாம் அகம் சந்தோஷமாக இருக்குது. பொண்ணை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போகிறேன். ஓகே, எனக்கு அகம் சந்தோஷம்தான். எனக்கு என்ன கஷ்டமாக நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா. இது அவ்வளோதான், முடிஞ்சிங்க, அடித்து தூக்குங்க. இனிமேல் வந்து பொண்ணை சுமந்து மிளகை கொண்டு வந்தனால அகம் சந்தோஷமாக இருக்குது. யாருன்னே தெரில, எவன்டாவன் அப்படின்னு கேட்டாவே யவனர்கள் சரிங்களா. அது எங்கே? அந்த முசிறியில். அது எங்கேன்னு கேட்டால் முசிறி. நான் அப்படியே அப்படியே மிளகு நான் விசிறி விட்றேன், எடுத்துகிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆற்றில் பக்கத்தில் சரிங்களா. இந்த சம்பவம் அங்கே நடக்குது அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேங்களா. அந்தமாரி வந்து நிற்கிதாங்களாம். அவங்களுடைய மரக்கலங்கள் வந்து அப்படி வந்து நிற்கிதான். எங்கே? சொல்லி ஆற்றுங்கரையில் யவனர்கள் மரக்கலங்கள் வந்து நிற்கிறாங்க, ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரிங்க. இப்போ முசிறி சேர நாடு பார்த்துட்டோம். அடுத்து பாண்டிய நாடு பார்க்கலாம். முசிறி சேர நாடுனா தெரிஞ்சு மிளகு வாங்கிட்டு பொண்ணை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போயிட்டாங்க. பாண்டி நாட்டில் என்னென்னா கொற்கை துறைமுகம் ஃபேமஸ். அங்கே எப்படி முசிறியோ இங்கே வந்து கொற்கை. நான் என்ன சொல்லியிருக்கேன், பாண்டி கையால் நிறையா முத்து வந்து எடுத்துகிட்டு வரான். முத்து குளித்தல் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கையால் கடலில் உள்ளே குதித்து கையால் முத்து நிறைய எடுத்த கொற்கை துறைமுகம். இப்போ முத்து குளித்தல் சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லிட்டு மார்க்கோ போலா சொல்கிறாருங்க. பாருங்கள். முத்து குளித்தல் சிறப்பாக நடந்தது என்று மார்க்கோ போலா. ஷார்ட்கட் என்னென்னா, முத்து எப்படி இருக்குன்னா போலோ மிட்டாய் போல் ஒரு ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. முத்து போலோ மிட்டாய் போல் ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும். அதான் வெள்ளையாக இருக்கும். வெனிஸு நாட்டு அறிஞர் மார்க்கோ போலோ சொல்கிறார். கேட்பாங்க. முத்து குளத்திலே குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு அறிஞர் யாருன்னு கேட்டால் மார்க்கோ போலோ. இல்லை முத்துக்கு அதிக மார்க்கு போடு சரிங்களா.
ஓகே, அதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்றுமதி பொருள்களுக்கு முத்து தான் முதலிடம். பாண்டி நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி பொருளுக்கு எது முத்து தான் முதலிடம். மதுரை காஞ்சியில் சிறுபானாற்று படையும் கொற்கை முத்தை பற்றி சிறப்புகின்றன. கேட்பாங்க, கொற்கை முத்தை சிறப்பிக்கும் நூல் எது? மதுரை அந்த இப்போ சொல்ல இல்லையா, கையால் சிறிதளவு மது எடுத்துட்டால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து மயக்கம் போட்டு வந்துடுவாங்க, அவங்கள சிறப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மது கொற்கை முத்து இல்லை, முத்து வந்து கையால் வந்து சிறு மதுவை சாப்பிட்டதுனால அவன் பேரை கெட்டு போயிடுச்சு, சிறப்பை கெட்டு போச்சு. இது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என குறிப்பிட நூல் எதுன்னு கேட்பாங்க. மதுரை காஞ்சிங்க. ஷார்ட்கட் என்னென்னா, நல்லா விளைஞ்சி முதிர்ந்த கீழே வந்து ஒரு முத்து விழுந்துச்சுன்னா அந்த முத்து என்ன ஆகிடும், காஞ்சி போயிடும். அதை மதுரை காஞ்சி. சரிங்களா? கீழே விழுந்தால் என்னது, அதுமாரிலாம் இல்லை விழுந்தால் மது குடித்தா தான் கீழே விழுவாங்க. அந்த முதிர்ந்து போனவங்க வயசானவங்க மது குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுங்க. இல்லை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னாவே காஞ்சி போயிடும். அந்த முத்து காஞ்சி போச்சு, கீழே விழுந்தாவே என்னடும், அந்த செடியிலேருந்து கீழே விழுந்துட்டாவே காஞ்சி போயிடும். அப்படிமாரி மதுரை காஞ்சி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் பட்டினம் அல்லது பாக்கம் என்று அழைப்பார். கடற்கரை அடுத்து இருக்கும் ஊருக்கு என்ன சொல்லுவாங்க, பட்டினம் அல்லது பாக்கம் சொல்லுவாங்க. இந்த பட்டினத்தில் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த காவேரி பூமடியம், சுங்கச்சாலை, கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த பட்டணத்தில் தான் என்ன இருக்கும், பட்டணத்துக்கு போனாவே நம்ம சுங்கச்சாவடி பில்லு கட்ட முடியலப்பா, சப்பா 12+ அங்கங்கே பால் போட்டு உக்காந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழ நாட்டு கேட்பாங்க. காவேரி பூமண்டலம், சுங்கச்சாலை, கலங்கரை விளக்கம் எந்த நாட்டில் உள்ளனா சோழ நாடு. சரிங்களா? நம்ம வந்து சோறு எப்படி சொல்கிறது, சோறு சாப்பிட்னாவே நம்ம அந்த சாப்பாடு ஏற்றிட்டு போகணும் அப்படின்னா டோல் பிளாஸுக்கு நம்ம பணம் கட்டணும் அப்படிமாரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, முடிய போகுது. கடல் வழியே என்னென்ன இருக்குது பாருங்கள். கடல் வழியே குதிரைகள், தர வழியே வந்து மிளகு பொதிகள். இந்த கடல் வழியே குதிரை வருதான், தர வழியே என்ன வருது, மிளகு வருதான். இமயத்தில் உள்ள மணிகள் பொன்னும், அப்புறம் குடகு மலையில் உள்ள சந்தனம் அகிலும், கொற்கைத்தில் உள்ள கொற்கைனா முத்து தானே. அந்த குடகு மலையில் என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள், சந்தனம் அகிலம். இமயத்தில் என்னென்ன கிடச்சிருக்கு, மணி பொண்ணு மணி இமயம். ஏன்னா இமயம்னா ரொம்ப பெருசுன்னு கேட்டால் நம்ம பொண்ணு மணின்னு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. சில பொண்ணு கிடையாது பெருசு அப்படிங்கிறத விட நான் வச்சுங்க, பொண்ணு இமயம் மாதிரி. நெக்ஸ்ட்டு கீழ்கடலில் உண்டான பவளமும் கங்கையில் உண்டான பொருளும். கீழ்கடையில் கீழே பவளம் கிடக்கு, கங்கையில் உண்டான பொருள், காவேரியில் உண்டான வளங்கள். இதெல்லாம் வந்து உண்மைதான். காவேரி வளம் இருந்தால் தான் நம்ம வளமாக இருக்க முடியும். கங்கையில் உண்டான பொருள்கள், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருட்கள், பெருநாட்டு பொருள்கள், அரிய பொருள்களும் வந்து சேர வளம் மிகுந்த பரந்த இடத்தையுடைய தெருக்களாக விளங்கின. சரிங்களா? இது எல்லாமே வந்து சேர மாரி தெருக்களாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சோழ நாட்டில். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் என்னென்னு பார்த்துங்க. இதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, ஏற்கனவே நம்ம சிறுபானாற்று படை மதுரை காஞ்சின்னு பார்த்துருப்போம். இந்த கொற்கை முத்தை சிறப்பிக்குதுன்னு. இதில் பாருங்கள், பட்டினப்பாலை ஏற்கனவே நம்ம காவேரி பூம்பட்டினத்தில் என்ன, அது சுங்கச்சாலை, கலங்கரை விளக்கம் படிச்சிருக்கோம். இது பட்டினப்பாலை, ஏற்கனவே ஒரு பட்டினப்பாலத்தில் பட்டத்து யானைன்னு சொல்லி படிச்சிருக்கோம். யானை அசைது பட்டத்து யானை. இதில் பழங்கனி வணிகப் பொருளை பற்றிய குறிப்புகள், பழந்தமிழகத்தின் வாணிக பொருளை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலத்தையும் மதுரை காஞ்சிலையும் இருக்குது. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே அவங்க வந்து குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி பொருட்கள் இங்கேருந்து என்னென்ன ஏற்றுமதி நம்ம பண்ணோம் அப்படின்னா, தேக்கு, சந்தனம், மிளகு, கருங்காலி, முத்து, வைரம், அரிசி, ஏலக்காய், லவங்கம், மட்டி, இது எல்லாமே நம்ம பொருள், நம்ம ஏற்றுமதி பண்ணது. ஓகேங்களா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது. இதில் தமிழக பொருள் சீனத்தில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டு சர்க்கரை தமிழகத்துக்கு வந்தன. பாருங்கள், சீனத்திலிருந்து வந்த பொருட்கள் எதுன்னு கேட்டால் பட்டு சர்க்கரை. இதில் முக்கியமானது கரும்பு எங்கேருந்து வந்துச்சு பாருங்கள். அதியமான் முன்னொரு காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு பெயரிடப்பட்டது. நம்ம கரும்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா நமக்கே சீனாவிலிருந்து தான் வந்திருக்கு. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கரும்புல சீனி தயாரிக்கிறாங்க. ஷார்ட்கட் என்னங்க, கரும்புல சீனி தயாரிக்கிறாங்க. அப்போ கரும்பு எங்கேருந்து வந்துச்சு, சீனாவிலிருந்து வந்துச்சு. சீனி தயாரிச்சனால சீனாவிலிருந்து வந்துச்சு. அதிகமான காலத்திலே வந்துச்சுங்க. அதனால நான் வச்சுக்கணும், யாருடைய காலம்னா அதிகமான காலம், ஆதி காலத்தில் வந்துச்சுங்க கரும்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிகமான காலத்தில் வந்துச்சுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டயம் கல்வி கற்பிக்கப்படுகின்றன. கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக இந்த கடற்பயணத்தை பற்றிலாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, சொல்லித்தராங்க. சரிங்களா? ஓகேங்க. லாஸ்ட்டாக வந்து மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு யார் சொல்கிறா, பாரதி சொல்கிறார். பாரதியின் கனவு மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என கூறியவர் யார், பாரதி. யாருங்க, பாரதி.
ஏன்னா மேலே ஏன்னா பாரதி இன்னும் மேலே வச்சு நம்ம இன்னும் நம்மளை வந்து அவர் வந்து பாராட்டுறது யாருன்னு கேட்டால் ரொம்ப மிக உயரத்தில் மேலே வச்சு ரொம்ப மேலான இடத்துல வச்சு பாராட்டுறது நம்ம பாரதி மட்டும் தான். சரிங்களா? சரிங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இப்போ பாருங்கள், கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என கூறப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். முன்னீர்னா என்னது? 3 நீர் இருந்தால் தான் காப்பி பண்ண முடியும். தொல்காப்பியம். கடலில் செல்லும் பெரிய கப்பல், ஆனால் ஷார்ட்கட்டு பெரிய வாய். பெரிய வாயின்னு நான் வச்சுங்க, நாவாய். உங்களுக்கு என்னப்பா பெரிய வாயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வாய் பேசுகிறேன், நாவாய். காவிரி பூமண்டலத்திலும் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் உள்ளது. கலங்கரை விளக்கமும் உள்ளது, ரெண்டுமே சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேரநாடு. சேரநாடுனா முசிறி. சோழ நாடுனா என்னது? பாண்டி நாடுனா கொற்கை சொல்லிருக்கேன். சோழ நாடுனா காவிரிப்பூம்பட்டினம். ஓகே, ஓகேங்களா? ஓகேங்க, முடிஞ்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கெலன் கலர் பற்றி பார்க்கலாம். நாவாயில் வங்கம் என்று கூறுவர், கிரகல உரிமை என்று தமிழ்நாடு. ஓகே, இந்த இருபொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திரை என்றால் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்றுனா அலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கலிங்கம் என்றால் ஆடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒடிசாவின் பழைய பெயர்னு அது கலிங்கம்னு சொல்லுவாங்க. ஒடிசாவின் பழைய பெயர் கலிங்கம்னு சொல்லுவாங்க. கலை என்பதன் பொருள்னா அறிவியல் சொல்லுவாங்க. ஒன்று அறிவியல், இன்னொன்று அழகு. கவி இன்னதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று கவிஞன், இன்னொன்று கவிதை. 2 இருக்குது, கவிஞன் கவிதைன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து கலன் கலர் அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் கொஷின் வந்து கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினு, புகார் நகரத்தில் நாவாய் அலைகள் அலைபுண்டு யானை அசைவது போல உள்ளது. இந்த யானை அசைவது போல உள்ளது அந்த நாவாய்கள். சரிங்களா? இது ஏன்னா கொடியெல்லாம் அசைவது போல் இருக்குது, எனக்கு குறிப்பிட நூல் எதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. விளைந்து விழுந்த விழுமுத்து அப்படின்னு எனக்கு குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். யார் ஏற்றி சென்றார்? அந்த எந்த நூலில் குறிப்பிடுதுன்னு சொல்லுங்கள். யார் வந்து பொண்ணை கொடுத்து மிளகு ஏற்றிட்டு போனாங்க, அது எந்த நூலில் குறிப்பிடுதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் கரும்பு எங்கேருந்து நாம் பெறப்பட்டோம்? கரும்பு எங்கேருந்து நம்ம வந்து எங்கேருந்து கொண்டு வந்து பெயரிடப்பட்டது, அது யாருடைய காலத்தில் சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சுங்கச்சாலை. இந்த சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் எந்த துறைமுகத்தில் எந்த நாட்டில் இருக்குது, எந்த துறைமுகத்தில் காணப்படுகிறது? ஓகேங்களா? இந்த மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவேன் எனக்கு குறிப்பிடுவர் யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுங்கள். மேலைக்கடல் அதுமாரி வந்து கரிகாலன் காற்றின் போக்கு இருந்து களம் செலுத்தினா எனக்கு குறிப்பிடும் நூல் எது? கரிகாலன் காற்றின் போக்கு இருந்து களம் செலுத்தினா எனக்கு குறிப்பிடும் நூல் எது? ஓகேங்களா? இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்ல மறந்துட்டோம், அது மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த கடல் கடந்த தமிழ்னு சொல்லிட்டு தமிழில் எப்படி சொல்கிறாங்க, கிரேக்கத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அரிசினா இது ஒரைசா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நம்ம ஒரைசா சட்டவா அறிவியல் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிச்சலாம். கருவூர் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கிரேக்கத்தில் எவ்வாறு, இது வந்து பொறுத்தலோடு கேட்கலாம், இது வந்து மாற்றி சரிங்களா? கருவூர் அப்படின்னா ரோரா, அந்த கருன்னு அப்படின்னாவே என்ன வரும், ரோரா அப்படின்னு வருது. சரிங்களா? சரிங்க, அப்படின்னா அந்த கருப்பாக இருக்குங்க ராரா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. காவேரி அப்படின்னா கபீரில். சரிங்களா? இந்த காவேரி தண்ணி இருந்தால் தான் நமக்கு திருச்சி பக்கம்லாம் காஃபி போட முடியும். கபீரில் காஃபி அப்படின்னு நான் வச்சுங்க. குமரி அப்படிங்கிறது எப்படி போடுவோம், இந்த கூவை வந்து கோவா மாற்றிட்டாங்க, கோமாரி. சரிங்களா? நம்ம இந்த கோமாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோமாரி நோயின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு கூட வரும், அதுமாரி குமரி கோமாரி அப்படிமாரி நான் வச்சுங்க. தொண்டில் அப்படிங்கிறது திண்டிஸ்ன்னு மாற்றிட்டாங்க. தோவை எப்படி மாற்றிட்டாங்க, தீயை மாற்றிட்டாங்க, திண்டி. அப்போ லாஸ்ட்ல சேர்த்துட்டாங்க, திண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை அப்படிங்கிறது மாலாம் கரெக்டாக தான் இருக்குது. துறை அப்படிங்கிறது எப்படி போட்டாங்க, தோரா. சரிங்களா? தோரா. இல்லைனா மதுரை ஃபுல்லாகவே தோரணங்கள் அதிகமாக கட்டி விழாக்கள் அதிகம் நடந்துகிட்டே இருக்கும், தோரணங்கள் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். முசிறி அப்படின்னா இந்த ரீ வந்து இந்த ரீ போட்டாங்க, அப்புறம் முசிறில். நம்ம 3 ஒரு பங்கு, முசிறில் ஒரு பங்கு அப்படிங்கிற முசிறில் இல்லு வருது. சரிங்களா? இது மட்டும் ஆன்சர் பண்ண வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் அண்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ போல் அழகாக சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.